பாஜக அரசாங்கம் இருக்குது. கவர்னரை பயன்படுத்தி தங்கள் அரசியலை செய்துட்டு இருக்கிறாங்க. திமுக அணி இன்டாக்டா இருக்கும். அதில் யாருக்கும் பெரிய பலம் கிடையாது. 4 விழுக்காடு ஓட்டு இல்லாத மாணிக் தாகூரா காங்கிரஸ் கூட்டணி முடிவு பண்றாரு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குதானே சார்? ஜனநாயகம் படம் சென்சார் விஷயத்துல விஜய்க்கு பேரையாம் ராகுல் காந்தி சொல்லல. விஜய்க்கு பேரை சொன்னா ஸ்டாலின் இரிட்டேட் ஆயிடுவாரு, களத்தி தெருவில் விட்டுருவாருங்கிற பயம் ராகுலுக்கு. விஜயை காட்டி சீட்டு அதிகம் பேரம் பேசலாம்னு நினைச்சாங்க. காங்கிரஸுக்கு பலமே 4.3 விழுக்காடு ஓட்டு தான். தேமுதிகவையும் உள்ள எடுக்கணும்னு மு.க. ஸ்டாலின் கருதுறார். தன்னை சிஎம் கேண்டிடேட்டாட்டு விஜய் சொல்ல மாட்டாருங்கிற எதிர்பார்ப்பு சீமான்ட்டு. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடர் நடந்தது. ஆனா ஆரம்பத்துல பூக்குத்துலாம் கொடுத்து வரவேற்றாங்க ஆளுநரை. ஆனா அடுத்த நிமிஷத்துலயே அவர் வெளியேறிட்டாருன்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இது வழக்கமாக தமிழக சட்டசபையில் நடக்கிறது தானே. ஆளுநர் வெர்சஸ் முதல்வர் மோதல் நடந்துட்டு தானே இருக்குது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான மாநில சுயாட்சி அது சம்பந்தமான உரிமைகள் தொடர்பான மோதல் நடந்துட்டு இருக்குது. இதில் தமிழக அரசு மக்கள் மத்தியில் நாங்கள் மத்திய அரசு எங்களுக்கு எதிராக இருக்காங்கங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. கவர்னரை பொறுத்த அளவில் அவர் பாஜகவுக்கு இஷ்யூஸு, மத்திய அரசு ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரிப்பட்ட இதில் மத்திய அரசின் பிரதிநிதியாக அவர் சில இஷ்யூஸை முன்னெடுத்து சில கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. இது ஸ்ட்ராங்கான இந்தியா, பவர்ஃபுல் இந்தியா, பவர்ஃபுல் ஸ்டேட், மாநில சுயாட்சி, இதுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் தான் இப்போ போயிட்டு இருக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி சபாநாயகர் கூட அந்த இடத்துக்குள்ளே இவர் ஜனாதிபதி இப்படி பண்ணினாங்கன்னா, ஜனாதிபதி அது வேறு, இது வேறு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு மாநில உரிமைகள்னு திமுக அரசியல் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பை கவர்னர் கொடுத்துருக்காரு. சரி, இது வருஷம் நடக்குதுன்ற இந்த நீங்களே சொல்லியிருந்தீங்க. அதில் ஏன் அது நடக்கணும்? ஏன்னா ஒரு தேசிய கீதம் பாடணும்னு ஆளுநர் தரப்புலேருந்து வலியுறுத்துறாங்க. அதை ஏற்றுக்கிறதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன ஒரு தயக்கம் இருக்கு? தமிழ்நாடு அரசியல் ஒரு கான்ஃபரன்டேஷனுக்கு போகிறாங்க. மத்திய அரசு எதிர்த்து இருக்கிறது அவங்களுக்கு அரசியல் ரீதியாக லாபம்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய மரபு, சட்டமன்றத்துடைய மரபு ஒன்று இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும், அதுக்கப்புறமா ஆளுநரை உரை, அதுக்கு லாஸ்ட்டாக தேசிய கீதம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வேணும்னே ஒரு ஈகோ கிளாஷ்காகவே இந்த ஒரு போராட்டத்தை வச்சிருக்காங்களா 2 பேருக்கும் நடுவில்? எஸ், அந்த கான்ஃபரன்டேஷன் தங்களுக்கு லாபம்னு நினைக்கிறாங்க மாநில அரசு. தங்களுக்கும் அதில் கெயின் இருக்குன்னு மத்திய அரசு நினைக்கிறேன். இதில் மற்ற கட்சிகள் தான் இருதலை கொள்ளி எறும்பாக இருக்காங்க. சீமான் ஒரு ஸ்டெப்பு அதிகமாக, நான் கவர்னர் மளிகைக்கு பூட்டு போட்டிருப்பேன், நான் சீஃப் மினிஸ்டராக இருந்தேன், ஸ்டாலின் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அவர் இதில் கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு ஸ்டெப் எடுத்து போகிறாரு. ஸோ இது இப்படி தான் போயிட்டுருக்கும். இப்போ ஆளுநரே தேவையில்லை, அந்த முதல் வாசிக்கிறதுக்கு ஆளுநர் தேவையில்லை, அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான அதிகாரம் ஸ்டாலின்ட்ட இல்லை. அப்படியே மற்ற மாநிலங்களோட இருக்க முதலமைச்சர்கிட்ட எல்லாம் பேசி இது ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்ற சொல்லியிருக்காரு. அதுக்கான பலம் மக்களவையில் இல்லை. அதற்கான ஆதரவு வளையத்தை கொடுக்கக்கூடிய மாநிலங்களும் இல்லை. வெஸ்ட் பெங்கால் கொடுப்பாங்க, கேரளா கொடுப்பாங்க, கர்நாடகாவே யோசிப்பாங்க. ஏன்னா தேசிய கட்சி சிக்கலே அதுதான். வெஸ்ட் பெங்கால் மாநில கட்சி மாதிரி தான், இது கம்யூனிஸ்ட் மாநில கட்சி மாதிரி தான். கர்நாடகாவே அதை ஒத்துக்க மாட்டாங்க, தெலுங்கானா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க பிஜேபி ஆட்சியில் கவர்னர் செயல்பாடு கொஞ்சம் எல்லை மீறி போனால் விமர்சிப்பாங்க. தாங்கள் ஆட்சிக்கு வர வாய்ப்பு வந்துன்னா தங்கள் கவர்னரை வச்சு என்டிஆரை படுத்தின பாடு இருக்கே இல்லையா? காலையில் தான் கவர்னர் சொன்னார், காந்திய வழியில் சிறப்பாக செயல்படக்கூடிய அரசு கலைஞர் கருணாநிதி அரசுன்னு கே சா சொன்னார். 24 மணி நேரத்துக்குள்ளே ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்னரை வச்சு அவங்க அரசியல் விளையாட்டு விளையாடினதில் காங்கிரஸோட பங்கும் பெரும் பங்காக இருக்குது நமக்கு தெரியும். ஹெக்டே கவர்மெண்ட்னாலும் சரி, அதில் தென் என்டிஆர் கவர்மெண்ட்னாலும் சரி, இதில் கர்நாடகாவிலே அது ஒரு வழக்கே வீரேந்திர பட்டேல் தொடர்பான அந்த எப்படி செயல்படணும் கவர்னருங்கான வழக்குகளே இருக்குது. ஸோ நீதிமன்றம் தலையிட்டு கவர்னரோட எதேச்சாதிகாரத்தை ஓரளவு தடுத்துருக்குறாங்க. இதில் தேசிய கட்சிகளுக்கு தாங்கள் அரசு அதிகாரத்துக்கு வந்தால் அதே கவர்னரை பயன்படுத்தி மாநில கட்சிகளை ஒடுக்கணுங்கிற எண்ண ஓட்டம் தேசிய கட்சிகளுக்கு இருக்குது. ஆனால் மாநில கட்சிகளுக்கு மத்தியில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இருக்கிறாங்க. பட் இந்திய கூட்டமைப்பிலையும் இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையிலும் அதற்கான போதிய பலமோ அதற்கான பொலிட்டிக்கல் வில்லோ யாருக்கும் இல்லை. ஸோ பாஜக அரசாங்கம் இருக்குது.
அவங்க கவர்னரை பயன்படுத்தி தங்கள் அரசியலை செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மற்ற மாநிலங்களில் ஒப்பிடும்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அவர் ஆளுநருடைய ஆதிக்கம் அதிகமாக தெரியுதா? இல்லை, மற்ற மாநிலங்களில் இதோட அதிகம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது நமக்கு தமிழ்நாட்டில் பெருசாக ஆதிக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. இவர் கொஞ்சம் தான். இதோட அதிக அளவு பாஜக ஆளக்கூடிய மாநிலம் தவிர மற்ற எதிர்க்கட்சி மாநிலங்களில் கவர்னர்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு கருத்தியல் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மாநில உரிமை அதிலெல்லாம் மம்தா பானர்ஜிக்கும் கவர்னருக்குள்ள மோதல் அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. இதில் இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மம்தா பானர்ஜியும் விஜயனும் எதிர்கொள்கிறாங்க. ஸ்டாலின் கொஞ்சம் சாஃப்டாக தான் எதிர்கொள்கிறார். ஆனால் ஒரு டஃப்பான காம்படிட்டராக இருக்காரா ஸ்டாலின்? இல்லை. எதனால சரி இல்லைன்னு சொல்கிறீங்க? அவங்க வந்து டைரக்ட் எதிரியாட்டு பாஜகவை கருதுறாங்க. மம்தா பானர்ஜி ஐடியாலஜிக்கல் எதிரியாட்டு பினராயி விஜயன் கருதுறாரு. ஸ்டாலின் ஐடியாலஜிக்கல் எதிரியாக இருந்தாலும் கூட நேரடியான ஒரு எதிரியாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த கட்சியை ஒரு லிமிட்டடாக எதிர்த்தா போதுங்கிற லெவலில் இருக்கார். அதைத்தான் சீமான் இதை விட ஸ்ட்ராங்காக நீங்கள் எதுக்கணும், நானா கவர்னர் மாளிகைக்கு பூட்டு போடுவோன்னு அவர் ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ இருக்கிற சூழலில் இப்போ தேர்தல் வரத்துக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு கூட்டணி எதுவுமே உறுதியாகாத மாதிரி இருக்கே சார். அதுக்கான காரணம் என்ன சார்? திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்காது தான் நான் பார்க்குறேன். கூட்டணி அங்கேயுமே சில சலசலப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்து டிவிகே கூட போகுமா, இல்ல இங்கேயே உறுதியா நிப்பாங்களா, கூட்டணியில ஆச்சு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு டிவிகேக்கு ஆதரவா யார் பேசியிருக்கா சார்? டிவிகே ஜனநாயகன் படத்துக்கு கூட மாணிக் தாக்கூர் அவர்கள் முதல்ல குரல் கொடுக்கிறாரு. மாணிக் தாக்கூரா முடிவு பண்றாரு. 4 விழுக்காடு ஓட்டு இல்லாத மாணிக் தாக்கூரா காங்கிரஸ் கூட்டணி முடிவு பண்றாரு. சார் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு தானே சார்? கண்டிப்பா. பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் அதை சொல்றாங்க. ஆனால் எம்பி ஜோதிமணி கூட செல்வ பெருந்தகைக்கு எதிரான ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க இடையில. செல்வ பெருந்தகைக்கு எதிராக போடுறது வேற, திமுக கூட்டணி வேண்டாங்கிறது வேற. அவங்க நான் உங்களை எதுக்கல்ல அப்படிங்கிறத தான் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க வந்து கூட்டணி எதிர்க்கல்ல. செல்வ பெருந்தகையும் திமுக கூட்டணி வேணும்னு சொல்லக்கூடியவர் தான். ஜோதிமணியும் திமுக கூட்டணி வேணும்னு சொல்லக்கூடியவங்க தான். அவங்க 2 பேருக்குள்ள சண்டை இருக்கும். இந்த கூட்டணிக்கு எதிரான கருத்தை சொல்கிறது மாணிக் தாக்கூர் மட்டும்தான். நான் கேட்டது விஜய்க்கு ஆதரவாக யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டேன். விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்கன்ற ஒரு யாருன்னு கேட்டேன். முட்டச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு சொல்லலை. யார் சொல்லுங்க, நீங்கள் அதான் சொல்லுங்க. சரி, இப்போ விஜய்க்கு ஆதரவா சோழிண்டர் கூட வந்து பேசியிருந்தாங்க. ராகுல் காந்தியும் விஜய்க்கு ஆதரவாட்டா? ராகுல் காந்தி கூட விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து. ஜனநாயகம் படம் சென்சார் விஷயத்தில் விஜய்க்கு பேரையாம் ராகுல் காந்தி சொல்லலை. விஜய் பேரை சொல்லியிருக்கலாம். சீமான் சொல்கிறாரு. சீமான் விஜய்க்கு ஆதரவாக இப்போ பேசுகிறாரு. தன்னை சிஎம் கேண்டிடேட்டாட்டு விஜய் சொல்ல மாட்டாராங்கிற எதிர்பார்ப்பு சீமான்ட்ட இருக்குது. தன்னுடைய சீட்டை வாங்கிக்கிட்டு வருவாரா, சிக்கலில் வர வழி இல்லாமல் மீள்றதுக்கு அவருக்கு தனி சிம்பல் கிடையாது. ஸோ வரமாட்டாராங்கிறதுல தம்பி விஜய் ஜனநாயகன்னு சொல்கிறாரு. ராகுல் காந்தியும் ஜனநாயகம் படம் விஷயத்தில் மோடியை எதிர்த்தார். ஆனால் விஜய்க்கு பேரை சொல்லி எதிர்த்தாரா, ஜனநாயகம் படத்தை மட்டும்தானே சொன்னார். இப்போ அப்பனா அங்க விஜய்க்கு ஆதரவு இல்லையா சார்? சீமான் விஜய்க்கு பேரை சொல்றாரு. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியலையா? விஜய்க்கு பேரை சொன்னா ஸ்டாலின் இரிட்டேட் ஆயிடுவாரு, களத்தி தெருவில் விட்டுருவாருங்கிற பயம் ராகுலுக்கு இருக்கு. அதுதான் அங்கே வித்தியாசம். சீமான் வந்து ராகுலுக்கு ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சி தலைவர் கிடையாது. அவர் இண்டிபெண்டன்ட் லீடர். அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு பேரை சொல்லி ஆதரவு கொடுக்குறாரு. இன்னைக்கு நேஷனல் கிராடு விஷயத்தில் ராகுலுக்குள்ள ஆதரவை ஸ்டாலின் கொடுக்குறாரு. விஜய் பம்மிட்டாரா? இப்போ ஏற்கனவே ஓட்சோரியில் ராகுல் அரெஸ்ட் ஆகும்போது விஜய் தான் முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் பேசினார். இப்போ விஜய் பேசலையே. அப்போ விஜய கூட்டணி பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய், 50 எம்எல்ஏ கேண்டிடேட் கூட இல்லாத விஜயை காங்கிரஸ் வந்து கூட்டணியாக பேசுகிறாங்கிறது தினமலருக்கு கட்டுக்கதை, ஆதாரம் கிடையாது. தினத்தந்திக்க ஆதாரமற்ற கட்டுக்கதை. தினத்தந்தி ஆதாரமற்ற கட்டுக்கதை பேசுனாங்க. தினத்தந்திக்கு கிரெடிபிலிட்டி இதனால் பாதிக்கப்படுது. ஏதாவது ஒரு ஆதாரம் விஜயை பேரை சொல்லிட்டு நான் அதை ஒத்துக்கிறேன். திருச்சி வேலுச்சாமி அண்ணனை தவிர வேறு யார் விஜய்க்கு பேரை சொல்லி காங்கிரஸில் பேசியிருக்கா? இல்லையே. அவர் போல்டாக பேசுகிறார், நான் மறுக்க வரல. வேறு இப்போ இன்றைக்கி திமுக கூட்டணி வேணும்னு தான் மல்லிகார்ஜுன கார்கே நினைக்கிறாரு, சிதம்பரம் நினைக்கிறாரு, கார்த்திக் நரசிம்மன் நினைக்கிறாரு. மாணிக் தாகூர் வந்து அதை வேண்டான்னு சொல்லதுக்கு முதுகெலும்பற்றவராக இருக்கிறாரு. இதுதான் காங்கிரஸுக்கு நிலைமை. நாளைக்கு திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணி போகும்னா இவரை விருதுநகரில் கேண்டிடேட் கொடுக்காம பண்ணிடுவாரோன்னு அச்சம் இவருக்கு வரும். பூச்சி முருகன்ட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு ஓடினவர் தான்னு காங்கிரஸ்லேருந்தே ஆட்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. இவரை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சொல்கிறாங்க. ஜோதிமணியும் திமுகவை நம்பி தான் நின்னாகணும். இதுதானே யதார்த்த நிலைமை.
விஜயை காட்டி சீட்டு அதிகம் பேரம் பேசிடலாம்னு நினச்சாங்க. அது கூட இன்னைக்கு முடியாமல் கூட்டணி ஆட்சியில் பங்குதான்னு சொல்லலையே. ஆட்சியில் பங்கு தரவங்க தான் கூட்டணின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கலாம்ல. ஸ்டாலின் முடியாதுன்னு சொன்னால் தெருவுந்தினிமாயிரும்னு பயப்படுறாங்க. காங்கிரஸுக்கு பலமே 4.3 விழுக்காடு ஓட்டு தான். இதை வச்சுட்டு அவங்க என்ன செய்ய முடியும்? அதனால எப்படியா இருந்தாலும் திமுக விட்டு விலகி வர முடியாது அவங்களால. திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். அதில் உள்ள யாருக்கும் பெரிய பலம் கிடையாது. எல்லாமே ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் 33 விழுக்காடு வாக்கு பலம் கொண்டவங்க 53க்கு போனாங்க. 45க்கு மேலே 3 எலெக்ஷனில் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போவும் அவங்க ஒன்றானுன்னா 45 விழுக்காடு வாக்குக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அவங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி தலைமைக்கும் இடையில் 10 விழுக்காடுக்கு மேலே வித்தியாசம் என்றைக்கும் வர்றதுக்கான சூழல்கள் இருக்குது. அதனால் அதில் இருக்க எல்லாருமே வின் வின் வின்னு வெற்றி பெற்று இருக்கனால வெற்றி தொடர்றது வர அது தொடரும். இப்போ அதில் எல்லாமே ஓல்டு பிளட்ஸ். நியூ பிளட் ஆட்டு விஜய பிரபாகரனை மையமாக வச்சு அதுக்குள்ளே தேமுதிகவையும் உள்ளே எடுக்கணும்னு மு க ஸ்டாலின் கருதுறாரு. அதுக்கு பழைய அரசியல் சமூக காரணங்களும் இருக்குது.